முந்தானத்து பார்த்தவங்க இன்னைக்கு திமுக அவங்க தான் போட்டிடுறான். அவமானமா இருக்குது. போட்டு டாட்டா அடிக்கிறான். ஒரு கால் பயிர் தம்மா சொல்லுங்க பாருங்க. கட்சியுடைய வயசு 75. நாம பார்க்காத ஆளா, நாம செய்யாத சாதனையா இந்த நாட்டை? கலைஞர் செய்யாத சாதனை யாரும் செய்ய முடியுமா? நம்ம தலைவர் செய்த சாதனை மாதிரி யாரும் செய்ய முடியுமா? 75 வருஷம் கட்சி, எவ்வளவு பேர் பார்த்த கட்சி, எனக்கு முன்னெல்லாம் போட்டிட்டு எங்களுக்கு அவமானமா இருக்கு. பார்த்தோம் தாட்டி சின்ன தம்பிங்களா, சின்ன பசங்க கெட்டு குடிச்சவங்க. அவன் படத்துல குடிக்காத என்ன நடிச்சிருக்கானா? நான் இப்ப சொல்றேன், அவன் நடிச்ச படத்துல குடிக்காம எந்த படத்தில் நடிச்சிருக்கானா? எந்த படத்துல சிகரெட் குடிக்காம நடிச்சிருக்கானா? இன்னைக்கு இளைஞர்கள் சீரழித்தவன் யாருன்னா அந்த நடிகர் தான். நான் புரிஞ்சுக்கணும், நடிகர் நான் கூட ரசிப்பேன். சினிமா பார்க்கறேன், பொழுதுபோக்கு நடிகர் பார்க்கறேன், நல்லா நடிக்கிறேன்டா. அதோட விட்டு வந்துடணும். அரசியல் வேறு, நடிப்பு வேறு. சந்தோஷமா இருக்கு, டென்ஷனா இருக்கும். சரி, சினிமா பார்க்கறோம், சந்தோஷப்படுறோம், கை கட்டுறோம், நல்லா நடிக்கிறோம், அதோட முடிஞ்சு போச்சு. நல்லதை எடுங்க, நல்ல கொடுங்க. ஒரு டிக்கெட் எவ்வளவு வேலை? தேர்தல் வந்துருச்சு, இனிமேல் நாங்க யாரும் நல்லா சரிப்பட்டு வராது. ஒரு டிக்கெட் வேலை எவ்வளவு? எவன் தாலி ஆக்கு 2000 ரூபாய்? சாதாரண பசங்க 7 பசங்க தானே சொமா கொடுத்து போட்டு தானே 2000 ரூபாய் ஒரு டிக்கெட் உண்டா இல்லையா? நீ நான் ஜனங்களை காக்க போறியா? இந்த நாட்டை பாதுகாக்க போறியா? தீய சக்தியா நம்ப தீய சக்தி. நான் என்ன சொல்றேன், நீ யோகி நந்தா பிஜேபி இருக்கிறான். இது ஒரே ஒரு வார்த்தை கூட திட்டல, ஒப்பந்தம் போட்டு வந்துட்டாங்க. பிஜேபி திட்டக்கூடாது, நீ தனியா நிக்கணும், யாரு கூட போக கூடாது. ஒட்டு மொத்தமா திமுக சிறுபான்மை ஓட்டு தான் வரப்போகுது. அதை கெடுத்து நீ கொஞ்சம் பிரிக்கணும். இதுதான் ஒப்பந்தம். நீ எந்த பக்கம் பண்ணாலும் சரி, சிறுபான்மை மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரே கட்சி திமுக தான். எந்த காலத்துல அந்த சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒரே கட்சி கலைஞர் காலத்திலிருந்து இன்ன வரை திமுக தான். அவங்க ஆதரவு, நாங்க தான் ஆதரவு. உங்க சூழ்ச்சியெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? உங்க நெருக்கடி பிஜேபி, அதாவது சிபிஐ ஓணும் தலைவர் பெருந்தன்மையா ஒரு நபர் கமிஷன் போட்டாரு, அதோட விட்டு போயிருக்கலாம். சிபிஐ போட்டாங்க, சிபிஐ உட்கார வச்சாங்க. அங்க போனவனே மாட்டிக்கிட்டாரு. எழுதி சொன்னீங்க, இன்னொரு வாரத்தில் உங்க கண்ணா எத்தனை உட்கார அவர் தொம்புல உட்கார வச்சார. அதிமுக கூட போகக்கூடாது, அதாவது திமுக இது அதாவது கூட்டணி, காங்கிரஸ் கூட போகக்கூடாது, கூட்டணியில் வேற எதுவும் சேர்க்க கூடாது. நீ தனியாக நிற்கணும், ஒப்பந்தம். அது காரணம் என்னன்னா, இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை ஓட்டை பிரிக்கிறதுனால. அதனால உங்க அதான் இந்த சூழ்ச்சி எல்லாம் எங்களுக்கு தெரியும். நம்ம தலைவர் அதுக்கு அந்த மாதிரி தான் நடத்திட்டு இருக்கிறார். இப்ப பாருங்க, இளைஞரணி மண்டல மாநாடு எழுச்சா நடந்தது, மகளிர் மண்டல மாநாடு எழுச்சா நடந்தது. எல்லாத்துக்கும் ஒரு கூட தான் போட முடியும், நாங்கள் 4 கூட போடுறோம் ஒரு மாசத்துக்கு. இப்ப பூத் கமிட்டி போடுறோம், மண்டலத்தில் அளவில் மாநாடு போட போறோம். இப்ப முதல் கூட்டம் 11ஆம் தேதி, அடுத்து நடக்க போகுது. அடுத்த மாசம் மார்ச் மாசம் 8ஆம் தேதி மிகப்பெரிய மாநாடு திருச்சியில் நடக்க போகுது. கிட்டத்தட்ட 25 மேல் கூட போறோம். ஒரு வெள்ளக்காரன் 25 வருஷத்துக்கு முன்ன சொல்லி கான்ட்ராக்ட்ல ஒரு வெள்ளக்காரன் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? உண்மை பத்திரிகை செய்திகள் இருந்து பாருங்க. வெள்ளை காக்கா ஒன்று வந்துச்சு, தவறி வந்துருச்சு. பார்த்தா பியூர் வெள்ளை காக்கா.
அப்ப அந்த வெட்டரி டாக்டர்லாம் என்ன பண்ண கூண்டுல போட்டு பார்வைக்கு வச்சிட்டாங்க காஞ்சிபுரத்துல. அது நின்னா பாரு வேடிக்கை பார்க்கறதுக்கு சிரிக்கிறது சொல்ல 3 கிலோமீட்டர் நின்னாங்க அந்த வெள்ளக்காவை பார்க்கறது. அது மாதிரி ஒரு நடிகர் ரோட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவான்? நம்மளால தான் போய் பார்ப்போம், அதிமுக தான் போய்ப்பான், எப்படி இருக்கிறாரு சினிமால தான் பார்த்தேன், இந்த மூஞ்சி நேரா பார்த்தா இருக்குது, சினிமால பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குது, நேரா பார்த்தா அசிங்கமா இருக்குது இல்லையா? அதனால வந்து ஜனங்க தெளிவா இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா தேர்தல் ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துல வரப்போகுது. நம்ம வேகத்துக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இந்த சோம்பேறியா இருக்கிறவங்க கொஞ்சம் மெத்தனமா இருக்கிறவங்கலாம் வேகமா இருக்கணும். சிலர் நடிப்பாங்க வேலை செய்யற மாதிரி, அது மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே உழைக்கணும். தலைவர் நம்மளை நம்பிதான் 200 தொகுதியில் நாங்க ஜெயிப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த இடங்களை நான் சொன்னா கடுமையா உழைப்பு பிஜேபி பத்தி உங்களுக்கு தெரியாது. நீங்க நம்மளை எப்படின்னா ஒழிச்சுட்டு அந்த முடிவில் இருக்கிறாங்க. ஆக நம்மளை ஒழிக்கிறதுக்கு எந்த உச்சக்கட்டத்துக்கு வேணா போவாங்க. நாமெல்லாம் ஒத்துமையா களத்துக்கு பணியாற்றினா யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால வேகத்தோடு பணியாற்ற வேண்டும், எதிரியை வீழ்த்த வேண்டும். அதுக்கான பணியை இங்கே நீங்க தொடங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் மண்போடு கேட்டுக்கொண்டு, நீங்க இந்த பட்ஜெட் போட்டாங்க, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லா அல்வா கொடுத்தாங்க. உங்களுக்கு நாங்க அல்வா கொடுக்குறோம். உண்மைதாங்க. இந்த மாதிரி அல்வா பாக்கெட்லாம் நிறைய இருப்பாங்க. அவங்க தமிழ் இந்தியா முழுவதும் கொடுத்தாங்க அல்வா. இப்ப நாங்க உங்களுக்கு கொடுக்க போறோம் அல்வா. அதனால வேகத்தோடு பணியாற்றுவோம், எதிரியை வீழ்த்துவோம். அதுக்கான பணி இன்றிலிருந்து நீங்க தொடங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் மண்போடு கேட்டுக்கொண்டு